திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 31வது வாக்கியம். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே. அனந்தாழ்வான் அப்படின்னா ஆதிசேஷன். இந்த பதிவுல திருக்கோளூர் பெண் பிள்ளை ஆதிசேஷனை பத்தி என்ன சொல்ல போறா அப்படின்னு பார்க்கலாம். ஆதிசேஷன் திருமாலுக்கு என்னெல்லாம் சேவை பண்ணினார் அதை பத்தி பார்க்கலாம். ராமாயணத்துல அதே ஆதிசேஷன் லக்ஷ்மணரா என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். அதே ஆதிசேஷன் கிருஷ்ணாவதாரத்துல மகாபாரதத்துல கிருஷ்ணாவதாரத்துல பலராமரா வரார். அவர் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் உள்ள ஒரு அனுபந்தம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கலியுகத்துல அதே ஆதிசேஷன் தான் ராமானுஜரா வரார். இப்ப இந்த பதிவுக்கு என்ன ஒரு தனி பெருமை அப்படின்னு பார்த்தா, ஆதிசேஷனோட அவதாரம் தான் ராமானுஜர். அவரை அந்த அவதாரத்தோடயே திருக்கோளூர் பெண் பிள்ளை பேச போறா. திருக்கோளூர் பெண் பிள்ளையும் ராமானுஜருக்கும் நடந்த உரையாடல் தான் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அது இந்த பதிவுல ராமானுஜர் பண்ணினதை பத்தி சொல்ல போறா. இப்ப ஆதிசேஷனா இருந்து திருமாலுக்கு அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தா, பெருமாள் எழுந்து நின்னார் அப்படின்னா கொடையா மாறிடுவாராம். மழைக்கும் வெயிலுக்கும் பாதுகாப்பு கொடுப்பாராம். உக்காந்தார் அப்படின்னா அவருக்கு ஆசனமா ஆயிடுவாராம். நின்னார் அப்படின்னா உடனே பாதுகையா மாறிடுவாராம். அதுக்கப்புறம் அவருக்கு சயனிக்கிற டயத்துல அவரோட படுக்கையா மாறிடுவாராம். இந்த மாதிரி ஒரு வினாடி கூட ஆதிசேஷன் திருமாலை பிரிய மாட்டார். அது மாதிரி லக்ஷ்மணனா வராருன்னு சொன்னேன் இல்லையா, திருமாலோட ஒரு அவதாரம் ராமர். அதுல ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன். ராமர் காட்டுக்கு போறது தசரதரோட ஆக்ஞை. லக்ஷ்மணனுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா லக்ஷ்மணன் போறதோட நிறுத்தாம எந்த மாதிரியான சேவை ராமருக்கு செஞ்சான் அப்படின்னு போறதுக்கு முன்னாடியே லக்ஷ்மணனோட அம்மா சுமித்ரா சொல்றா, நீ ராமரையும் சீதாவையும் அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கணும், அவளை அந்த மாதிரி கவனிச்சுக்கணும். ராமர் வனவாசம் முடிஞ்சு திரும்பி வந்தா நீ வரணும், அவன் திரும்பி வரலன்னா நீயும் வரக்கூடாது அப்படின்னு அந்த அளவு சுமித்ரா லக்ஷ்மணனுக்கு சொல்றாரு. லக்ஷ்மணனே நித்ரா தேவி குறிச்சு அவரை நித்ரா தேவிய குறிச்சு தபஸ் பண்ணி தனக்கு தூங்கா வரம் வாங்கிக்கிறார். எதுக்கு தூங்கா வரம் வாங்கிக்கிறார் எப்படின்னா, ராமரை பாதுகாக்கணும் அப்படின்னா தூங்கி போயிட்டா என்ன பண்றது, அதனால காட்டுக்குள்ள என்னெல்லாம் அபாயங்கள் இருக்கலாம் நமக்கு அது தெரியும். அந்த மாதிரியான ஒரு படைப்பு லக்ஷ்மணரோட ஒரு செயல்கள் எல்லாம் நமக்கு ஆதிசேஷனோட ஒரு அவதாரம் லக்ஷ்மணரா இருந்து என்ன பண்ணினார்னு இதை கேட்கும்போது ரொம்ப வியப்பா தான் இருக்கு. அதனால லக்ஷ்மணன் லக்ஷ்மண பெருமாள் அப்படிங்கிற ஒரு அப்படி கூட அவரை அடையாளப்படுத்துறோம். அதுக்கப்புறம் சின்ன வயசுல ஒரு லீலை நடக்கிறது. ராமர் எல்லா குழந்தைகள் ராமர் அப்புறம் பரதர் லக்ஷ்மணன் சத்ருகன் எல்லாரும் படுத்திருந்த போது ராமர் அழுதுண்டே இருக்கு. அந்த குழந்தை சின்ன குழந்தையில இருந்த போது ராமன் அழுதுண்டே இருக்கும்போது யாருக்கும் எதனால அழறாருன்னே புரியல. இந்த விஷயம் குலகுரு வரைக்கும் போயிடுத்து. வசிஷ்டர் சொல்றார், ஐயோ ரொம்ப சின்ன விஷயம் அது, ராமருக்கு பக்கத்துல லக்ஷ்மணரை படுக்க வைங்கோ, அப்ப அந்த அழுகை நின்று போயிடும் அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி ராமருக்கு பக்கத்துல லக்ஷ்மணரை படுக்க வச்ச உடனே ராமர் அழுகையை நிறுத்துறாராம். இது இன்னும் அவ ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு பந்தம் இருந்தது அப்படின்னு நமக்கு புரியும். கிருஷ்ணர் பலராமரை பத்தி சொல்லவே வேண்டாம். மகாபாரதத்துக்குள்ள எடுத்தோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு கூட பலராமன் இருந்து அவர் பண்ணின அவ ரெண்டு பேருக்குள்ள இருந்த ஒரு பந்தமும் நட்பும் உறவும் சொல்லவே வேண்டாம். இப்ப நான் ராமானுஜரை பத்தி சொல்ல போறேன். அடுத்தாப்புல ராமானுஜர் திருமால் மேல ரொம்ப பக்தி கொண்டிருந்தார். ஒரு சமயம் திருப்பதிக்கு போயிருந்த போது ஒரு சின்ன ஒரு ஜனங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன சச்சரவு நடக்கிறது. பெருமாள் கோவில் திருப்பதியில அங்க உள்ள இருக்கிற விக்கிரகம் அங்க இருக்கிறது முருகரா பராசக்தியா விஷ்ணுவா அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு மத்தியில ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்கிறது. ராமானுஜர் என்ன பண்றார், அந்த ஜனங்களை கூப்பிடுறார், நீங்க எல்லாரும் ஒரு காரியம் பண்ணுங்க, பெருமாள் சந்நிதிக்கு வெளியில முருகருக்கு அடையாளமா வேல் வைங்கோ, பராசக்திக்கு அடையாளமா சிம்ம வாகனம் வைங்கோ, அதுக்கப்புறம் சங்கு சக்கரமும் வைங்கோ. அந்த தெய்வம் தான் யாரு அப்படிங்கிறத தானே நிரூபிக்கும்
அடுத்த நாளைக்கு போய் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். உடனே அதே மாதிரி ஏற்பாடு நடக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் பெருமாள் வந்து சங்கு சக்கரம் அது ரெண்டையும் எடுத்துட்டு போனதுனால அங்க இருக்கிற தெய்வம் பெருமாள் தான் என்று ஊர்ஜிதமாச்சு. அது ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் நம்ம நினைச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அதோட நிறுத்தினாரா? இல்லை. அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்துல வந்துட்டு அந்த கோவில் எவ்வளவு பெருசுன்னு தெரியும், எவ்வளவு உற்சவங்கள் அங்க நடக்கிறது அப்படின்னு ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ரீரங்கத்துக்குள்ள அங்க இருக்கிற சன்னதிகள், பிராகாரங்கள், அங்க இருக்கிற உற்சவங்கள் இதெல்லாம் வந்து கேட்கணும், அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படின்னு நான் நிறைய தடவை நினைச்சுக்கிறது உண்டு. அந்த கோவிலோட விதிமுறைகள், கோவில்ல வந்து என்ன டயத்துல என்ன பண்ணணும், எந்த மாதிரி விதிமுறைகள் அனுசரிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ஒழுங்குபடுத்தி அதை வந்து அந்த கோவிலுக்காக அதை வந்து அவர் செஞ்சார் அப்படின்னு அந்த மாதிரி கூட நமக்கு அவரை பத்தின ஒரு விஷயம் கிடைக்கிறது. அதை தவிர ராமானுஜரை பத்தி நம்ம உள்ளுக்குள்ள போக ஆரம்பிச்சோம்னா அது வந்து ஒரு கடல். அதுல இருந்து ஒரு 2 துளி மாத்திரம் தான் நான் சொல்லியிருக்கேன். இதை விட ஜாஸ்தி அனுபவிக்கணும்னு நினைக்கிறவா கண்டிப்பா ராமாயணத்துக்குள்ள போய் லக்ஷ்மணரை பத்தியோ, கிருஷ்ணர் பலராமரை பத்தியோ, அதே மாதிரி ராமானுஜரை பத்தியோ நிறைய தெரிஞ்சுக்கலாம். இது வந்து முடியாத ஒரு கதை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். திருக்கோளூர் பெண் பிள்ளை இவாளை பத்தி எல்லார பத்தியும் சொல்லிட்டு நான் வந்து இவாள்லாம் இவ்வளவு பண்ணியிருக்கா, நான் என்ன இவாளுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை, ஒரு தொண்டும் செய்யல, அதனால நான் திருக்கோளூர்ல இருந்து வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ திருக்கோளூர்ல இருந்து வெளில போற மாதிரி இந்த கதை முடியுது.